அரசியல்வாதிகள் காப்பாற்ற மாட்டாங்க. வாய்ப்பு கிடைச்சா பிளாட் போட்டு வித்துருவாங்க. இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கிறது. நாம் துணிச்சலாக வெளியே வர வேண்டும். வேறு வழி கிடையாது. நம்முடைய ஆற்றலை நாம் நம்ப வேண்டும். நீங்க மாற்று அரசியலை நாம் கொண்டு வர வேண்டும். 2011 தொடங்கி இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி உறுதி கொடுக்கிறேன். 2011 தொடங்கி 2016க்குள்ள தமிழ்நாடு முழுக்க ஒரு மாற்று அணியை நாங்கள் உருவாக்குவோம். தமிழ்நாடு முழுக்க ஒரு மாற்று அணியை நாங்கள் உருவாக்குவோம். எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம். எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம். எங்களுக்கு டாஸ்மாக் கடை வேண்டாம். எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம். எங்களுக்கு டாஸ்மாக் கடை வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற சினிமா, இன்னைக்கு இருக்கிற தொலைக்காட்சி, இன்னைக்கு இருக்கிற பாயா போன அந்த செல்போன், இன்னைக்கு இருக்கிற இந்த டாஸ்மாக் கடைகள் தமிழர்களை செயலற்றவர்களாக மாற்றிக் கொண்டு இருக்கிறது. நாம் செயல்படும் தளத்துக்கு வர வேண்டும். தமிழர்களை செயலற்றவர்களாக மாற்றி இருக்கிறது. நாம் செயல்படும் தரத்துக்கு வர வேண்டும். அம்மா அப்பா பையன் பொண்ணு தாத்தா பாட்டி 6 பேரும் ஒன்னா உட்கார்ந்து, அம்மா அப்பா பையன் பொண்ணு தாத்தா பாட்டி 6 பேரும் ஒன்னா உட்கார்ந்து குடிப்பது எவ்வளவு கேவலமானதோ அதை விட கேவலமானது டிவி சீரியல் பார்ப்பது. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து குடிப்பது எவ்வளவு கேவலமானதோ அது போல குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்னா உட்கார்ந்து டிவி சீரியல் பார்ப்பது கேவலமானது. எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் எல்லா குடும்பத்துக்கும் தொலைக்காட்சி கொடுத்து பார்க்க வச்சுட்டீங்க இல்லையா? எனவே இந்த தொழிலாளர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த சோளிங்கர் தொகுதிதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகிற தொகுதி. அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த தொழிலாளர்கள் உங்களை நோக்கி வருவாங்க. இந்த தொழிலாளர்கள் உங்களை நோக்கி வருவாங்க. நீங்கள் உங்க பகுதிகளில் குழுக்களை அமையுங்கள். நீங்கள் உங்கள் தெருக்களில் குழுக்களை அமையுங்கள். நீங்கள் உங்க பகுதிகளில் குழுக்களை அமையுங்கள். அந்த குழுக்கள் மூலமாக இந்த தொழிலாளர்களை சந்தியுங்கள். அவர்கள்கிட்ட விவாதியுங்கள். அவங்க என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கேளுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுகிறோம், நீங்கள் என்ன மாற்றத்தை செய்வீர்கள் என்று எங்களை கேள்வி கேளுங்கள். அதற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். இவங்க 10,000 பேர் அரக்கோணம், சோளிங்கர் போன்ற பகுதிகளில் பல தொழிற்சாலைகளில் வேலை செய்யற இந்த பகுதியில் 10,000 பேர், மொத்தமா சேர்த்தோம்னா 1,00,000 பேர். இந்த 10,000 தொழிலாளர்கள் ஒரே அணியாக நிற்கிறாங்க. 10,000 தொழிலாளர்கள் ஒரே அணியா கை கோத்து கொண்டு நிற்கிறாங்க. இது பரமசிவம் என்பவர் தனியால் கிடையாது. இந்த 10,000 ஒருத்தர் தான் பரமசிவம். 10,000 பேரும் தேர்தலில் நின்னால் தேர்தலே கேலி கூட்டாகிவிடும் என்பதற்காக தான் பரமசிவத்தை மட்டும் தேர்தல் அடிக்க வைக்கிறாங்க. அப்ப இவர்களை நான் இந்த மேடையில ஒரு செய்தியை மட்டும் நான் உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இவர்களை எந்த சந்தையாலும் எந்த கொம்பனாலும் விலை போட்டு வாங்க முடியாது. அது முதல் செய்தி. எந்த கொம்பனாலையும் இவர்களை மிரட்ட முடியாது. அது 2வது செய்தி. ஏன்னா இவர்கள் எல்லா போராட்டங்களையும் பார்த்தவங்க. சென்னையில மிகப்பெரிய நெரிசல் மிக்க பகுதியில சாலை மறியல் ஈடுபட்டு போலீஸ்காரர்களுடைய நேரடியாக மோதிய வீரர்கள் இவங்க. எனவே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் நாள் திருத்தணியில ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்த போது இவர்கள் மனதுக்குள்ள முடிவு எடுத்தது முன்பாகவே நான் மேடையில சொன்னேன், நீங்க தேர்தல் நில்லுங்க. அவங்க ஏற்கனவே நம்முடைய பிரகாஷ் ஐயா அவர்கள் மனதுக்குள்ள முடிவு பண்ணி அதை அறிவிக்கலாம் என்று வந்தார். ஆனால் அவருடைய மனதில் அது இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் மேடையில் சொன்னேன், நீங்கள் தேர்தலில் நில்லுங்கள் என்று. உடனே அடுத்ததாக அவர் சொன்னார், நாங்களும் அதுதான் திட்டமிட்டுக் கொண்டு இன்னைக்கு செயல் வடிவம் பெற்று இருக்கிறது. நமக்கு வெற்றி, ஒளிமயமான வெற்றி இருக்கிறது தோழர்களே. மக்கள் கிட்ட கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது. ஏன்னா மக்கள் 50 ஆண்டு காலமா பல்வேறு அரசியல்வாதிகளை பார்த்து பார்த்து நொந்து வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. மக்கள் கிட்ட ஒரு தயக்கம் இருக்கிறது, இது உண்மை. மக்கள் கிட்ட ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது, இது உண்மை. இந்த தயக்கத்தையும் இந்த சந்தேக பார்வையையும் இந்த 15 நாட்களில் போக்க வேண்டியது நம்முடைய கடமை. இத போக்கணும். சாதாரண தொழிலாளர்கள், சாதாரண விவசாயிகள், சாதாரண கூலி தொழிலாளர்கள், அவர்களை அழைக்க வேண்டும், அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும். நாம் ஒரு மாற்று முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதை இந்த பகுதியில் எல்லாம் பறைசாற்ற வேண்டும். இந்த பணப்பாக்கம் பகுதியில பல கூட்டங்களை நாங்கள் தமிழ் அமைப்புகள் சார்பாக நடத்தி இருக்கிறோம்.
தமிழினுடைய பெருமையை பேசி இருக்கிறோம், தமிழினுடைய தொன்மையை பேசி இருக்கிறோம். என்னுடைய நண்பர் நற்றேவன், தென்மொழி இசையகத்தினுடைய நற்றேவன் பல நூற்றுக்கணக்கான கூட்டங்களை இதே இடத்துல ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியுமா, 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தை முதல் நாள் அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற இச்சுப்புத்தூர் தொழிற்சாலையானது தை முதல் நாளுக்கு விடுமுறை தரமாட்டேன் என்று அடம் பிடித்ததும், இந்த தொழிலாளர்கள் போராடி வெற்றி பெற்றதும் நிறைய பேருக்கு தெரியாது. தை முதல் நாள் தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள். அந்த எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த முதலாளிகளுடைய அந்த கொடூரமான எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. தை முதல் நாள், பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள், ஆனா அன்னைக்கும் நீ குடும்பத்தை விட்டுட்டு உள்ள வந்து வேலை செய்தா, அந்த கொடூர மனப்பான்மை தான் ஜீரணிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. அன்னைக்கு நீ வந்து வேலை செய்யடா என்று சொல்லுகிற அந்த மனப்பான்மை இருக்கிறது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு வேலை, ஒரு எம்பிக்கு ஒரு வேலை, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வேலை, ஒரு அதிகாரிக்கு ஒரு, எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்று நினைக்கிறாய். இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்கள் விலை மதிப்பு அற்றவர்கள், எங்களை யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எனவே இது தொடக்கம், இந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய தொடக்கம், இந்த மேடை என்பது தொடக்கம். இன்னைக்கு வந்து தொழிலாளர்கள் சார்பாக ஒரு வேட்பாளர் நிற்கிறார் என்கிற செய்தியை இன்னைக்கு நாம தமிழ்நாடு முழுக்க சொல்லிட்டோம். ஊடகங்கள் இதை எந்த அளவு கொண்டு போவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஊடகங்கள் எந்த அளவு கொண்டு போனாலும் பரவாயில்ல, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு ஆழ மரத்தினுடைய வேர் எவ்வளவு ஆழமானது என்பது வெளியில தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க மரமாக வரும்போது எங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். ஏன்னா 4 பேர் நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதை பெரிய ஆர்ப்பாட்டமா ஊடகங்கள் காட்டுவாங்க. 10 பேர் நின்று கோஷம் போட்டா தமிழ்நாடே சம்பித்ததாக ஊடகங்கள் காட்டுவாங்க. இன்னைக்கு 100 பேர் இங்க இருக்கிறாங்க, சுத்தி 1000 பேர் நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஊடகங்கள் பெருசா காட்டாது, பரவாயில்லை, அதற்கு அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த ஊடகங்களை எல்லாம் தாண்டி மக்களை நேரடியாக களத்தில் சந்திக்க நாங்கள் தயாராயிட்டோம். இந்த ஊடகங்களை எல்லாம் தாண்டி மக்களை நேரடியாக களத்தில் சந்திக்க நாங்கள் தயாராயிட்டோம். அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, எங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இதுல எதுவுமே இல்லை. இந்த அரசியலில் நாங்கள் இங்க வந்ததுக்கு காரணமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற தொழிலாளர் விரோத போக்கு. இது கட்சிகள் மாறினால் மாறாது என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. தேர்தல் அறிக்கையிலே தெரிஞ்சு போச்சு. ஆட்சி மாறிவிட்டால் இலவசங்கள் போகுமா? தேர்தல் அறிக்கையில தெரிஞ்சு போச்சு. ஆட்சி மாறினாலும் இலவசங்கள் போகாது. ஆட்சி மாறிவிட்டால் டாஸ்மாக் கடை மூடி விடுவார்களா? தேர்தல் அறிக்கையில தெரிஞ்சு போச்சு. ஆட்சி மாறினாலும் இங்கே டாஸ்மாக் கடைகள் மூடப்படாது. ஆட்சி மாறினாலும் இங்கே முதலாளிகளுடைய மனம் மாறப்போவதில்லை. அதனால தான் இன்னைக்கு தேர்தல் களத்துக்கு தொழிலாளர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த தொழிலாளர்களை, இவர்களுடைய துணிச்சலை, இவர்களுடைய நாட்டுப்பற்றை ஊக்கப்படுத்த வேண்டியது இங்க இருக்கிற பொதுமக்களுடைய கடமை. இந்த தொழிலாளர்களுடைய துணிச்சலை, இந்த தொழிலாளர்களுடைய நாட்டுப்பற்றை, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அவர்களுடைய எண்ணத்தை நீ யோசித்து பாருங்க. தொழிலாளர்கள் என்றால் எல்லாம் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்க? 8 மணி நேரம் தொழிற்சாலையில வேலை செய்து விட்டு நாட்டை பற்றி கவலைப்பா. இன்னைக்கு வந்து 8 மணி நேரம் தொழிற்சாலையில வேலை செய்து விட்டு நாட்டுக்காக மேலும் 8 மணி நேரம் உழைப்பதற்கு இந்த தொழிலாளர்கள் சமுதாயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இது பெருமை பெறக்கூடிய விஷயம். எல்லோரும் ஒன்று திரள வேண்டும். தனிப்பட்ட முறையிலெல்லாம் இங்க எந்த மாற்றத்தையும் உண்டாக்க முடியாது. தனிப்பட்ட முறையிலெல்லாம் நாம எதிர்க்கிற ஆட்கள், நாம் எதிர்க்கிற வேட்பாளர்கள், நாம் எதிர்க்கிற அரசியல் கட்சிகள் கோடான கோடி மிகப்பெரிய ஆக்டோபஸ். அப்ப அந்த ஆக்டோபஸை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அணி திரள வேண்டும். மக்கள் அணி திர வேண்டும். 100 பேராக, 1000 பேராக, 1,00,000 பேராக நாம் அணி திரண்டால் மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு கதாநாயகன் வந்து எல்லா மாற்றத்தையும் உருவாக்கி விட முடியாது. எனவே இங்க இருக்கிற பொதுமக்களே, இங்க இருக்கிற நெசவாளர்களே, இங்க இருக்கிற சிறு வியாபாரிகளே, பல்வேறு கிராமங்களிலிருந்து சந்தைக்காக இன்று வந்திருக்கிற தோழர்களே, நீங்கள் உங்கள் கிராமங்களுக்கு சென்று, ஆங்காங்கே நிறைய பேர் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, பல்வேறு கிராமங்களிலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் கிராமங்களுக்கு செல்லுங்கள். அங்க சொல்லுங்கள், யுஎல்எஃப் ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு என்கிற அமைப்பு ஒரு மாற்று வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. அவருடைய பெயர் பரமசிவம். மனதில் பதிய வைத்துக் கொள்ளலாம். டிவி பரமசிவம். பரமசிவம் தமிழர்களுக்கு எளிதாக பதியக்கூடிய பெயர் தான் பரமசிவம். சிவம் எல்லாவற்றையும், எல்லா ஒழுங்கினங்களையும் அழிக்கிற சிவம் பரமசிவம். டிவி பரமசிவம். ஏன்னா இப்ப வேட்பாளருடைய பெயரை தான் எங்களால சொல்ல முடியும். சின்னத்தை நாங்கள் இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். எனவே உங்கள் கிராமங்களுக்கு இந்த தகவல்களை கொண்டு போங்க, மக்கள் கிட்ட பேசுங்க. ஒரு மாற்று அணியை நாம் உருவாக்குவோம். இந்த சோளிங்கரில் ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால் தமிழ்நாடே சோளிங்கர் தொகுதியை நோக்கி திரும்பும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ்நாடு அரசியல் சூழலிலே மாட்டிக்கொண்டு அவதிப்படுகின்ற இந்த நிலையிலே அவற்றினுடைய சாக்கடை கழிவுகளை அகற்றி எடுத்து ஒரு தெளிந்த அற்புதமான ஒரு பால்மிக்க மிக மரமான சூழலை உருவாக்க தமிழ்நாட்டிற்கே முன்னுதாரணமாக இங்கே சோழிங்கர் பகுதியில் ஒரு தொழிலாளர் சங்கம் இந்த பகுதிக்கு அரசியல் களத்திலே இறங்கியுள்ள இந்த அற்புத நிகழ்வுகளை உங்களுக்கு படம் காட்டி உரையாற்றிய திரு இளங்கோ ஐயா அவர்களுக்கு பெருமாந்த நன்றியை தெரிவித்து